Hope you all doing good. It's Wednesday morning. நேற்று ஈவினிங் 5 மணி வரையும் நல்லா தான் போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. டின்னர் செய்யும்போது கேரட்டுக்கு பதில் கையை வெட்டியாச்சு. பிளட்டு கொஞ்சம் நிறைய வந்துட்டு இருந்ததுனால நேற்று நைட் அது ஒரு பெரிய ட்ராமாவாகவே ஆயிடுச்சு. காலையில் பையனோட ப்ராஜெக்ட்டு கண்டிப்பாக சப்மிட் பண்ணி ஆகணும், ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். நைட்டு என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் அதுலேயும் மேலே இந்த சைடு சரி பண்ணுங்கள், அந்த சைடு சரி பண்ணுங்கன்னு சொல்லி ரோடு வந்து மறுபடியும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ரோடெல்லாம் சரி பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பில்டிங்ஸ் எல்லாம் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அவனுக்கு வந்து கம்யூனிட்டி ஹெல்ப்பர்ஸ் அப்படின்ற கான்செப்ட்டு அவனோட டாபிக். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், பேக்கரி அந்த மாதிரிலாம் வச்சுட்டு 2 ஹவுசஸ் இவனோட பண்ணுற என் பையனோட பண்ணுற பேரண்ட் வந்து 2 ஹவுஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி பேஸ்டல் ஷேட்ஸ்லேயே வந்து எல்லா பில்டிங்கும் ரெடி பண்ணியாச்சு. ஓரளவுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு சரி கொஞ்சம் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராவாகவே போட்டுறணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ பேரலாக அந்த வேலையை பார்த்துட்டு கிச்சனில் போய் காலையிலைக்கு இப்படியும் பிரேக்ஃபாஸ்ட் செய்யணுமேன்னு போய் பார்த்தா நேற்று இவங்க வீட்டில் தான் எல்லோரும் சேர்ந்து வந்து எனக்கு வெஜ் நூடுல்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. பாதி நூடுல்ஸ் எல்லாமே வந்து கிச்சனில் தான் அந்த மாதிரி இருந்துச்சு. இதை க்ளீன் பண்ணிவிட்டு தான் நான் மறுபடியும் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யணும். ஏற்கனவே விரல் பயங்கரமாக வலிச்சிட்ருக்கு, அந்த ரேஞ்சில் தான் இருந்தேன். ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடித்து வாஷ் அவுட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் என்னோடய கிச்சனை நான் இப்படி பார்த்தா தான் திருப்பி என்னால் ஒர்க் பண்ணவே முடியும். வீட்டில் மாவு, வெஜிடபிள்ஸ்லாம் லோட் பண்ணி தான் வச்சுருந்தேன். ஆனாலும் இந்த விரலை வச்சு என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்றதுனால ஈஸியான ஒரு ரெசிப்பியாக பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெட் போட்டு எக் வச்சு சாண்ட்விச் பண்ணிவிட்டேன். ப்ரெட்டு பண்ணுறேன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் என் பொண்ணு என் பையன் 2 பேரும் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுருங்க, லஞ்சுக்கும் அதே வச்சுருங்க, ஸ்நாக்ஸுக்கும் அதே வச்சுருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக நெக் பெயின் இருந்ததுனால தான் என்னால் சரியாக காய் கட் பண்ண முடியாமல் விரலை கட் பண்ணிக்கிட்டது. மறுநாளும் லஞ்சுக்கெலாம் என்னால் சமைக்க முடியுமான்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி என் பொண்ணுக்கும் லஞ்ச் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா. பட் ப்ரெட்டுன்னொன்னே சாண்ட்விச்சை வச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டா. என் ஃப்ரெண்டு எனக்கு சிக்கன் குழம்பு சமைச்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் நான் சொன்னேன், எனக்கு மதியத்துக்கு மட்டும் பத்தாது, எனக்கு மாவு வச்சுருக்கேன், நைட்டுக்கும் சேர்த்து சிக்கன் குழம்பு கொடுத்துருன்னு சொல்லிட்டேன். அண்ட் மை ஃப்ரெண்ட் வாஸ் லைக், கேளு அண்ணங்கிட்ட நிறைய பணம் இருக்கும் போல இருக்கு.